வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு முதல் பார்வை நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். டெல்லியில் தமிழக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. அவங்க மீண்டும் தற்கொலைக்கு முயன்றதால பரபரப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. வடகாடு போராட்டம் வாபஸ், நெடுவாசல் அப்படின்னு இது போன்ற செய்திகளுக்கு நடுவில் நெடுவாசல், காரைக்கால் உள்ளிட்ட அந்த 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் தனியார் நிறுவனங்களோடு மத்திய அரசு கையெழுத்திடுகிறது நாளைக்கு அப்படின்னு ஒரு செய்தியும் சேர்ந்து வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் இவர்களை சந்தித்து போராட்டக்காரர்கள்ட்ட பேசி தற்காலிகமாக வாபஸ்ங்கிற செய்தி ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நாளை ஒப்பந்தம் அப்படிங்கிற செய்தியும் சேர்த்தே பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது போராட்டம் நெடுவாசலில் நடந்து கொண்டிருந்த போது மத்திய அரசு தரப்பு, பாரதிய ஜனதா தரப்பு தொடர்ந்து ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் விரும்பவில்லை என்றால் இது வராது, மக்களுடைய குரலுக்கு நாங்கள் கட்டாயம் செவிசாய்ப்போம், மக்கள் விரும்பவில்லை என்றால் வராது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நம்மை போட்டவர்கள் எல்லோரும் சொன்னது, மக்கள் தான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்களே, அதற்கு பிறகு மக்கள் விரும்பவில்லை வராது என்று நீங்கள் சொல்லி செல்வது ஒரு முரணாக இருக்கிறது என்று வாதத்தை வைத்தோம். இன்றைக்கு அது மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது. அவர்கள் போய் மத்திய அமைச்சர்கள் போய் பேசினார்கள். போராடுகிற மக்களை நீங்கள் போராட்டத்தை நிறுத்துங்கள், கட்டாயமாக உங்கள் குரலுக்கு மதிப்பளிக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியை நம்பித்தான் அந்த மக்கள் போராட்டத்தை கைவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அரசு ஒரு சூழ்ச்சியாக அந்த போராட்டத்தை நிறுத்தி இருக்கிறது என்பது இப்போது அரசினுடைய அறிவிப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை இதில் நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், உண்மையில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியறதில்லை. ஆனால் நான் இதை பார்ப்பது 4-5 விஷயங்களாக இதை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, அரசு பல்வேறு பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏலம் விட்டுருக்கு. அதில் சிலர் அந்த ஏலத்தில் அதை எடுத்திருக்காங்க. அதில் ஏலத்தில் எடுத்ததை அடுத்து அங்கே துரப்பண பணிகள் அதுக்கு முன்னாடியுமே நடந்திருக்கு, அதுக்கு பிறகும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அது தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் ஏலதாரர்களோடு செய்தாகணும். இதற்கு பிறகு தனியாக அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு திட்டத்தை கொடுத்து இதில் எப்படி எடுக்க போகிறோம், என்ன எடுக்க போகிறோம், அதில் என்ன சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு அது சார்பாக அவர்கள் ஒரு அறிக்கை தரணும். அவர்கள் அதை ஒப்புதல் கொடுக்கணும். அதன் பிறகு அவர்கள் நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு மாநில அரசுகளோட ஒப்பந்தம் போடணும். அதன் பிறகு நிலம் பெறணும். இது மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜஸில் இவர்கள் எதை நிறுத்துவோம்னு சொல்கிறாங்க தெரியல. ஆனால் ஒரு பக்கம் இதில் செயல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ நிறுத்தணும். இப்போ நெடுவாசலில் எந்த விதமான பணிகளும் நடக்கக்கூடாதுன்னா அதை ஏலம் விடுவதை நிறுத்துவதா, அல்லது ஏலத்தில் எடுத்தவர்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்வதா, அல்லது அது இங்கே செயல்பட விடாமல் மாநில அரசை கட்டுப்படுத்துவதா? மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கு. என்னுடைய கருத்தில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏலம்ங்கிறதுக்கான செயலை செய்ததுனால அதை அவர்கள் தொடர்ந்து கையெழுத்துக்கு போகத்தான் போகிறார்கள். இதை தடுத்து நிறுத்தணும்னா நீங்க எனர்ஜி பாலிசியே கட்டுப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற செயல்பாடு மூலமாகத்தான் இதை செயல்படுத்த முடியும். அது வெறுமை போராட்டக்காரர்களால நடத்த முடியாது. இங்க ஆட்சியில இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதமரையும் நேரடியாக போய் பேசுவதன் மூலமாகவும், அரசியல் செயல்பாட்டின் மூலமாகவும், சாதாரண பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒன்றுமே சாத்தியம் இல்லை. நம்ம இங்க என்ன போராட்டம் நடந்தாலும் அரசியல் கட்சிகளுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் போராட்டமே ஆரம்பிக்கிறோம். தவறு அது. அரசியல் கட்சிகளால் மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும். பாரதிய ஜனதா இதில் மிக முக்கியமான கட்சி. அவர்களை எதிர்த்து செயல்பாடு நடத்துவதுங்கிறது தான் அன்பார்ச்சுனேட்லி இங்க ஒரு ப்ராசஸா இருக்கு. அவர்களோட சேர்ந்து தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். அதற்கான ப்ராசஸ் நடக்கிற மாதிரியே தெரியல. விவசாயிகள் பிரச்சனையிலையும் எனக்கு அதே மாதிரி கருத்து தான் இருக்கு. நான் விவசாயிகள் பிரச்சனையிலையும்
ஒரு அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அவலமாக இருக்கிறது, கடன் அதிகமாக இருக்கு, பல்வேறு விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஆற்று நீர் உரிமையாக இருந்தாலும் சரி, மழை இல்லாமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, வறட்சி, இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் சரி. அது தொடர்பான கோரிக்கைகளுக்கான அழுத்தம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதையும் புரிஞ்சுக்க முடியும், அது நியாயமானது அப்படின்னு ஏற்க முடியும். ஆனா இதுல பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாகக்கூடிய அரசியல் கோரிக்கைகளையும் உள்ளடக்கி அந்த போராட்டம் அப்படின்னு வரும்போது அதை எந்த அரசாலும் சமாதானம் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாதுங்கிற உணர்வு வருது. இதுல பாருங்க, விவசாயிகளுடைய வங்கி கடன்களை தள்ளுபடி செய்யணும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும், அனைத்து நதிகளை நீர்வழி பயண திட்டத்தின் மூலம் இணைக்க வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு லாபகர விலையை நிர்ணயிக்கணும். இதில் அந்த நதிகளை இணைக்கணும் அப்படிங்கிற இது ரொம்ப மேஜரான டிமாண்ட். அதை இது போன்ற போராட்டங்களுக்குள்ள சேர்க்க முடியுமா? அதை பற்றி விவசாயிகளுக்குள்ளேயே மாற்று பார்வைகள் இருக்கக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இது போன்ற போராட்டங்கள் நடத்துறது அரசு எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க ஒரு கட்சியை நோக்கி கேள்வி எழுப்பல, அரசை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. காங்கிரஸ் அரசு தவறு இழைக்கும் போதும் விவசாயிகள் காங்கிரஸ் அரசை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள். இப்போது பாஜக அரசை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள், அரசை நோக்கி கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை முழுமையா இருக்குதா, இல்லை அந்த கோரிக்கை சாத்தியமா அப்படிங்கிறது அது ஒரு விவாதம் தான். நீங்கள் நதிகள் இணைப்பெல்லாம் சூழலியல் ஆர்வலர்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது இயற்கையின் போக்கில் விடணும், நாமளாக செயற்கையாக அதை இடையூறு செய்யக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது என்பது சூழலியலாளர்களுடைய கருத்தாக இருக்குது. அது நம்முடைய கருத்தும் அதுதான். ஏன்னா இயற்கையாக தான் விடணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஆனால் செயற்கையால் இன்றைக்கு விளைந்திருக்கிற கேடு தான் அதிகம், மனிதன் ஏற்படுத்திய கேடு தான் அதிகம். அந்த ஒரு சூழலை எப்படி திருத்திக்கிறது, அதை எப்படி சீர் செய்வது என்பதை நோக்கிய விவாதமாக தான் இது போகணும். அது ஒரு விஷயம். அடிப்படையில் அரசாங்கம் செய்து தர வேண்டிய எதையுமே செய்து தரல, அதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப அதை நோக்கி விவசாயிகள் கேள்வி எழுப்புறாங்கல்ல. இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மத்திய அரசிடம் பல்வேறு நிதியை கேட்டார்கள். பன்னீர்செல்வமும் அதை தொடர்ந்தார், எடப்பாடி அரசும் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த அரசை எத்தனை முறை வலியுறுத்தி இருக்கிறது. ஆனா ஏதாவது ஒரு நிவாரணத்தை இந்த அரசு நமக்கு அறிவித்ததா? இன்னைக்கு 10 நாள் போய் இந்த விவசாயிகள் டெல்லியில தெருவில் படுத்து இரவு பகலாக அங்க போராட்டம் நடத்தின பிறகுதான் ஒரு 2000 கோடி ரூபாயை மத்திய அரசு அறிவிக்குது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சின்ன நகருன்னா கூட இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்குது விவசாயிகள். அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை பெரிய பாரதூரமா இருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன விஷயம் அரசின் சார்பில் நகரன்னா கூட இவ்வளவு பெரிய அழுத்தத்தை மக்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. அதுதான் இங்க ரொம்ப ஒரு ஜனநாயகத்துல ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அரசினுடைய செவிகளுக்கு சில செய்திகள் போய் சேரணும்னாலே சாதாரணமான கோரிக்கைகளால முடியல, அதை அசைக்கிறதுக்கே பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்கு. நமக்கு இங்கே ரெண்டுமே பிரச்சனை. அதாவது இன்றைக்கு விவசாயிகளிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மாநில அரசுக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் மாநில அரசிடமிருந்து என்ன நிவாரணம் இருக்குங்கிறதே நமக்கு முதல்ல அவங்க நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு விவசாயி போய் மத்திய அரசிடம் பேசுவதற்கும் மாநில அரசின் பிரதிநிதியாக ஒரு முதல்வர் பேசுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் அவர்கள் கடிதம் எழுதுறோம், பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிச்ச மாதிரியான நிலையில ஜந்தர் மந்தரில் போய் 50-100 விவசாயிகள் போராட்டத்தினால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போதா? நீங்க உடனடியாக நீங்க இல்லை, அதனால இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது ஜேட்லியாக இருக்கட்டும் அல்லது விவசாயம் சார்ந்த துறைகள், அது நீர்வளத்துறையா இருக்கட்டும், அவங்க யாருமே அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. பிரதமருக்கு 1008 விஷயங்கள் இருக்கு. இப்போ இங்க நமக்கு சேனல், எந்த சேனல் வழியாக போய் அது நெடுவாசலாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், போராடுவதற்கான சேனல் என்ன? எல்லா போராட்டங்களும் கடைசியில ஒரு சேனல்ல தான் நிறைவடையுது. சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்யூஷனே கிடையாது. இப்போ உதாரணம் சொல்யூஷன் கிடையாது. பட் அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ, கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை சந்தித்து முறையிடுவதற்கான தளம் கிடைக்குது.
ஆனா அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போகும். அதுக்கு காரணம் அதுக்கே ஒரு 10-15 நாள் 20-25 நாள் போராட்டம் நடத்தி தான் வந்து அந்த அஷூரன்ஸே அந்த வாய்ப்பையே பெற முடியுதுன்ற. உண்மையில அதற்கான குறைபாடுகளாக இது போன்ற அமைப்புகளுடைய வலுவின்மையும் சொல்லணும். இன்றைக்கு நீங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசணும்னா ஒரு ஃபோன் கால்ல அதை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அமைப்புகள் தங்களை வலுப்படுத்திக்கணும். அதற்கு பல வழிகள் அவரை போய் சந்திச்சிடலாம். இது ஒரு பிரச்சனையே கிடையாது. உண்மையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு உண்மையிலேயே நம்ம தமிழக அமைச்சர்களை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப எளிது. ஆனால் நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? இல்ல, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு அல்லது பிரதமருக்கு எழுதக்கூடிய கடிதத்துக்கு அந்த சேனல்ல கிடைக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்டர் இல்லையா? நீங்க வந்து எல்லா விஷயங்களுக்கும் ஆளும் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் மூலமாகத்தான் டெல்லியை அணுகணுமா? ரெண்டுமே அணுகணுங்கிறேன். ஏன்னா மத்திய அமைச்சர் உங்களுக்குமான அமைச்சர் தான். சரி, நீங்க மத்திய அரசை அணுகணும், மாநில அரசை அணுகணும். அணுகும் பொழுது பொதுவாக ஒற்றை புள்ளியை எடுத்துக்கொண்டு இப்பொழுது இவர்களுடைய முதல் போக்கஸ் என்னவாக இருக்கணும்னா நிவாரணம், வறட்சி, அதனால மிகப்பெரிய பாதிப்பு, அதனால விவசாயிகளுக்கு தலைக்கு இவ்வளவு பணமாவது வர வேண்டும் அப்படிங்கிற மிக தெளிவான ஒரு கோரிக்கை. அதற்கான ஒருமுகப்படுத்தப்பட்ட அழுத்தம். நீங்க அதுல வந்து இந்த பொதுவாக இந்த இடதுசாரி அமைப்புகள் வந்து போட்டி போடும்போது போராட்டம் நடத்தும் பொழுது 25 கோரிக்கைகளை வச்சு நீர்த்து போக வைக்கிறதுங்கிறதே வாடிக்கை. நான் இது வந்து உண்மையில குறையாவே சொல்றேன். ஒற்றை போராட்டமாக இருக்கணும். ஒரு விதத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் அது மாதிரி மிக குவிக்கப்பட்ட ஒற்றை போராட்டமாக இருந்தது. அது போன்று இது ஒற்றை போராட்டமாக இருக்கணும். முதல்ல இது போராட்டத்துக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து இங்க வந்து விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிறார், முதல்வர் இருக்கிறார், அவரெல்லாம் இன்றைக்கு அணுக முடியும். முன்ன மாதிரி இல்ல, ஜெயலலிதா காலத்து மாதிரி இல்ல. அவெல்லாம் பேசவே முடியாது. இன்றைக்கு இவர்களிடம் பேச முடியும். நீங்க ரொம்ப தெளிவாக நீங்க என்ன இடைக்கால நிவாரணம், முதல்ல மாநில அரசு மத்திய அரசு கிட்ட பணம் வாங்கி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உடனடியாக எங்களுக்கு நிவாரணத்தை இப்பொழுது கொடுங்கள் அப்படிங்கறது இது இங்க வந்து உறுதி செய்திருக்கணும். முதல்ல இங்க போராடிட்டு தொடர்ந்து அங்க போராடணும், லாபி பண்ணணும். இதை நான் வந்து அஃப்கோர்ஸ் இந்த அவையில உட்காந்துட்டு நான் அப்படி சொல்றதுல வந்து ஒரு பொறுக்கித்தனம் இருக்கிறதாவே சிலர் நினைக்கலாம். பட் நான் வந்து இந்த போன்ற எல்லா இதற்கான எல்லா முயற்சிகளையும் சம்பந்தப்பட்டவர்கள் வாழ்க்கையை அதுல முழுக்க அதிலேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாது, நமக்கு வந்து புரியுது நீங்க சொல்றதுடைய பொருள் புரியுது. ஆனா அது சார்ந்து ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து செய்தித்தாள்கள்ல பார்க்கிறோம். இப்போ ஒரு பக்கம் டெல்லியில போராட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்கணும்னு சொல்லி இன்னொரு போராட்டத்திற்கான அறைகூவலை காவிரி மீட்பு குழு இங்க தனியாக கொடுக்குது. இப்படி ஒரு பக்கம் அந்தந்த துறை சார்ந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போதே எல்லாரையும் பாதிக்கக்கூடிய வேறு சில விஷயங்கள்ல வேறு சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. உச்சநீதிமன்றத்தில் ஆதார் தொடர்பாக ஒரு விதமான வாக்குறுதியை அல்லது ஒரு விதமான நிலைப்பாட்டை அரசு முன்வைக்குது அல்லது உச்சநீதிமன்றம் அறிவுறுத்துது. ஆனா நடைமுறையில செல்லிடப்பேசி இணைப்புக்கு ஆதார் கட்டாயம் அப்படின்னு டெலிஃபோன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து சொல்லுது. பழைய நம்பருக்கும் நீங்கள் ஆதார் எண் கொடுத்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆதாரை வந்து கட்டாயமாக்குற திசையில் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அல்லது வேறு தனியார் அமைப்புகளும் கூட இதை வந்து கட்டாயமாக்கக்கூடிய ஒரு மனநிலைக்குள்ளே போகிறாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் சில விஷயங்களை நமக்கு சொல்லுது, அதை வந்து யாருமே பொருட்படுத்த மாட்டாங்கங்கிற முடிவுக்கு நம்ம வர்றோமா? ஆதாரை பொறுத்த வரைக்கும் இன்றைய மத்திய அரசு செய்வது வந்து ஒரு பெரிய அராஜகம், மிகப்பெரிய அராஜகம். அது வந்து கிரீப்பிங்னு சொல்லுவோம். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் ஊடுருவி ஒரு விதத்துல வந்து இது வந்து ஒரு முரட்டுத்தனமான பார்வை. இதற்கு முழுமுற்றாக நான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் குற்றம் சாட்டுவேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவருடைய மனசுல வந்து ஆதார் என்ற ஒரு ஒற்றை விஷயத்தை எல்லாவற்றிலும் ஊடுருவ வைக்க வேண்டும்னு அவருக்கு ஏதோ தோணிருச்சு. அதன் பிறகு அரசோடைய முக்கியமாக நிதித்துறையில ஜேட்லியாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது எங்கெங்கெல்லாம் வந்து இதை கனெக்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதற்கான சேஃப்கார்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், இதுல ஒரு நிமிஷம் நம்ம கோட்டை வச்சு நகர்த்திடுவோம். அதுல முதல்ல மக்கள்கிட்ட வந்து அதை பத்தி பேசணும். ஏன்னா நான் இன்னும் ஆதார் எடுக்கல, எனக்கு அது மேல ஏகப்பட்ட சந்தேகங்கள், குழப்பங்கள், கேள்விகள் இருக்கு. அதோடைய அவசியத்தன்மை மேல எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா பேக்டோர் வழியாக நிறைய காரியம் நடக்குது.
இந்த ஒரு காரணத்தின் மேல இந்த அரசின் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கையும் ஒரு குற்றச்சாட்டையும் நான் வைக்க வேண்டியிருக்கு. எங்க பார்த்தாலும் பேன் கார்டு, டாக்ஸ் ஃபைல் பண்றது, எக்ஸாம் எழுதுறது, அப்புறம் அப்பப்போ வர இதை நான் மாநில அரசுகளை குற்றம் சாட்டவே மாட்டேன். முழுக்க 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 நரேந்திர மோடிங்கிற ஒரு தனிநபர் மேலே இதுக்கான நான் ஒரு குற்றம் சாட்டுவேன். முதல்ல இதுக்கான தேவை என்ன? இது இவ்வளவு பறந்துபட்டு இருக்கணுமா? இதை வந்து எல்லாவற்றிலும் இதை வந்து திணித்தே ஆகணுமா? இந்த சர்வேலன்ஸ் மாதிரியான ஒன்றாக அது ஆகிவிடுமா? அதன் காரணமாக ஒரு சின்ன டேட்டா பிரீச் நடந்ததுன்னா எனக்கு நம்ம இந்திய அரசுடைய கணினித்துறை மேல நம்பிக்கையே கிடையாது. போல ஒரு முட்டாள்தனமான மிக அதாவது ஹேம் ஹேண்டடா அதை எப்படி நடத்துவது என்று தெரியாத ஒரு வக்கற்றவர்களோட கூடாரம் தான் அது. அதை வந்து நான் நம்பி என்னுடைய டேட்டாவை தரத்துக்கு நான் தயாரா. இது ஒரு பயங்கரமான தேச விரோத. அது பரவாயில்ல, அது கவலையே இல்லை எனக்கு. ஏன்னா இந்த மத்திய மாநில அரசுகளோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பாக்குறேன்னா இன்றைக்கும் மாநில அரசை சேர்ந்த பலருடைய இமெயில் அட்ரஸ் பாத்தீங்கன்னா gmail.comனு வச்சிருக்காங்க. சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, அவங்களுக்கு சிஸ்டம் ஒழுங்கா கொடுக்கவே இல்லை. இவங்க இது கூடாது என்று மத்திய அரசு எல்லாம் சொல்லியிருக்கு. உங்களுடைய இமெயில் வந்து எவனோ ஒரு கூகுளுடைய இதுல இருக்கு. உங்களுக்கான ஒழுங்கான உங்களுடைய வெப்சைட்டை உங்களுக்கு பராமரிக்க தெரியல, உங்களுடைய இமெயில் சிஸ்டத்தை உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியல, உங்களுக்கு ஒரு டேட்டா சென்டர் கிடையாது, நீங்க 1008 பேரை வேலைக்கு வச்சிருக்கீங்க, ஏகப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இதை சரிப்படுத்திட்டு நீங்க என்னுடைய டேட்டாவை வாங்கி நீங்க வைங்க. இது நான் கணினித்துறை பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறத வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். இதை பற்றியும் பேசணும், இவர்கிட்ட கேட்டுட்டு வர்றேன். அதாவது ஆதார் வந்து முதலில் காங்கிரஸ் அரசு நடைமுறைக்கு அதை கொண்டு வர முயன்ற போது கடுமையாக எதிர்த்த ஒரு கட்சி. அந்த பொலிட்டிக்கல் கேம்க்குள்ள தாண்டி தாண்டி வந்துருங்க. இன்னைக்கு ஒரு இடத்தில் அதாவது எரிவாயு இணைப்புக்கு அதை நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் அது என்று ஒரு புற்றுநோய் போல இன்னைக்கு வந்து அறிக்கை தொடங்கிவிட்டது. அது இல்லாம எதுவுமே இல்லை என்பது போன்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. தோழர் அழகா சொன்னார், நானும் இதுல ரொம்ப உறுதியா இருந்தேன், எடுக்கவே கூடாது அப்படின்னு. அந்த உறுதி குலைஞ்சு போயிருச்சு. ஏன்னா இவங்க எது கேட்டாலும் வந்து ஆதார் அட்டை இருக்குன்னா இப்போ மொபைல் இந்த ஜியோ மொபைல் கார்டு வாங்குறதுக்கு வந்து ஆதார். நீங்க என்ன காரணத்தை சொல்லி அதுக்கெல்லாம் வந்து சர்வீலன்ஸ்னு அவர் வந்து ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் எதிர்த்து நீங்க உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டாலும் நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், நீ கொடுத்தா என்னன்னு சொல்லி நீதிபதியே கேட்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டியது. நீதிமன்றம் தான் இதை வந்து இதுல வந்து மக்களின் பக்கம் நின்று இது கூடாது, இதை கட்டாயப்படுத்த கூடாது, விரும்பினா வாங்கி கட்டும், ஆனா கட்டாயப்படுத்த கூடாது, அரசினுடைய திட்டங்கள் எதுக்கும் இதை ஒரு இன்னைக்கு அது மிகப்பெரிய கேள்விக்குறியா போய் நிக்குது. மக்கள் இந்த ஆதார் அட்டை வாங்கக்கூடிய இடங்கள்ல படுற பாடு இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, அதாவது அந்த மக்களுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு கூட அந்த கவுண்டர்ல ஒரு ஆள் கிடையாது, பதிவு பண்றது கூட ஆள் கிடையாது. அதை பற்றி புரிதல் இவங்க யாருக்குமே அந்த டைப் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு வந்து அவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்குது. ஏன்னா வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை, இவங்க ஒரு பேர் சொல்றாங்க, அது ஒரு பேர் அடிக்குது. திரும்ப அந்த நீங்க தப்பா அடிக்கிறமான்னு சுட்டி காட்டினா கூட நான் அப்படித்தான் அடிப்பேன், எனக்கு வேற நீங்க 50 பேர் நிக்கிறீங்க, நான் எப்படி வந்து இதை ஃபேஸ் பண்றதுன்னு கேட்குது. அப்போ ஒரு என்ட்ரியே எவ்வளவு கோளாறா இருக்குது பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய டேட்டாவை கொண்டு இந்த கோளாறான சிஸ்டத்துல இந்த குடிமக்கள் ஒப்படைக்கணும்னா எவ்வளவு பெரிய ஆபத்து. நீங்க இந்த சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் மேல இவங்களுடைய தொழில்நுட்பத்தின் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. இன்னொரு செய்தி இன்னைக்கே இருக்குது, அடுத்த தலைமுறைக்கான மின்னணுவியல் தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனுடைய இன்னொரு டைமென்ஷன்ல தினமணியில் ஒரு செய்தி, 2000 ரூபாய் நோட்டுகளை பதுக்கினால் செயற்கைக்கோள்ல கண்காணிக்கலாம், இஸ்ரோ விஞ்ஞானி தகவல்னு ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அதுல உலகம் முழுவதும் பொறியியல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்குது. காற்றுல மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய வாகனத்தை அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. முப்பரிமாண கட்டுமானம்ங்கிற புதிய தொழில்நுட்பத்தை ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்குது. 12 மணி நேரத்துல ஒரு வீட்டையே கட்டிட முடியும். அதோட 2000 ரூபாய் நோட்டுகளை நீங்க ஒரு இடத்துல பதுக்கி வச்சீங்கன்னா அதை வந்து செயற்கைக்கோள் மூலமாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னும் மாணவர்கள் மத்தியில பொறியியல் கல்லூரியில பேசுற அறிவியல் அறிஞர் சொல்றாரு. எனக்கு உண்மையிலேயே அவர் இப்படிலாம், அதாவது இதுல சில விஷயங்கள் சரியானது. உதாரணத்துக்கு இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மூலமாக பல விஷயங்கள் நடக்குது. அவரே சொல்றாரு, இஸ்ரோலேயே அவர்கள் வந்து சில பார்ட்ஸ் வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக உருவாக்குகிறார்கள்ங்கிறது அது உண்மை. பல தொழில்
பகுதிகளில் சில பொருட்கள் எல்லாவற்றையும் மிக வேகமாக இன்றைக்கு வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக உருவாக்க முடியும். பிளாஸ்டிக், மெட்டல் போன்ற பலவற்றை வைத்துக்கொண்டு இதை செய்ய முடியும். இந்த வீடுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு நிறுவனம் வந்து ஒரு சுமார் 24 மணி நேரத்தில் ஒரு மிக எளிதான ஒரு வீடை கட்டியிருக்காங்க. அதோடைய உறுதி மற்ற விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு தொழில்நுட்பம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிசைன் ஷேப் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் விரைவில் தயாரிக்க முடிவதற்கான தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. நான் ஆராய்ச்சி மாணவனாக இருந்த காலத்திலேயே இது இருந்தது. அப்போ ரொம்ப ஆரம்ப கட்டம். அந்த கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியிருந்தே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு வந்து அது மிக வலுவான ஒரு நிலையில் இருக்குது. நீங்களும் நானும் 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 3D பிரிண்டிங் மிஷினை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஒரு லேசர் பிரிண்டர் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி சிறு சிறு பொருட்களை உருவாக்குறதுக்கு நம்மளே செய்யலாம். அது சரி. இந்த ஹைப்பர் லூப்னு மிக வேகமாக செல்லக்கூடிய தொழில்நுட்பம் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி செய்திருக்காங்க. ஆனால் இந்த 2000 நோட்டை பொதுக்கினால் செயற்கைக்கோளில் கண்காணிக்கலாம்ங்கிறது வந்து வாட்ஸ்அப் வதந்தியை தாண்டிய ஒன்றும் கிடையாது. அதில் அந்த நோட்டில் ஏதோ சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதாக சொல்றாங்க. அதுவும் நமக்கு தெரியல, நமக்கு சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அதிகாரப்பூர்வமாக ரிசர்வ் பேங்க் சொல்றதுல அந்த மாதிரி விசேஷமான சிறப்பான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எதுவும் இருக்கு. அதாவது ஒரு கள்ள நோட்டும் ஒரு நல்ல நோட்டும் இருந்தால் அதை கண்டுபிடிப்பதற்கான சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருந்திருக்கலாமே தவிர அதை ட்ராக் பண்றதுக்கு அந்த தாள்ல வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஸ்மார்ட் கார்டு, ஸ்மார்ட் போன், அதெல்லாம் வந்து புருடா. ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி இதை வந்து இந்த பகுதியை, அதாவது நல்ல விஷயங்களோட அவர் நிறுத்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இது ரிப்போர்ட்டிங்ல தப்பாக இருக்கும்னு நான் ஒன்னும் நம்புறேன், இருக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா இது போன்ற அபத்தங்கள் வந்து வெளியில அது மாதிரி சொல்லக்கூடாது. நமக்கு நம்முடைய காமன் சென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2000 ரூபாய் நோட்டை எடுத்து அதை தொட்டு பார்த்து, தடவி பார்த்து, கிழிச்சு பார்த்து, எரிச்சு பார்த்து சொல்லிடலாம். இதை வைத்துக்கொண்டு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? என்ன அறிவியல் முறைமையை வைத்துக்கொண்டு இதை ஒருவர் கண்டுபிடிக்க முடியும்னு. அப்ப நமக்கு அந்த அடிப்படை அறிவியல் பார்வையே சரியா இருக்கா? அவர் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, தெருவில் போகும் சாதாரண ஒருவராக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம கல்வி முறையிலிருந்து பலவற்றை பற்றி பேசணும். பண செல்லா நோட்டு அறிவிப்பு வந்த உடனேயே இந்த பிரச்சனை தான் முன்வைக்கப்பட்டது. இது வந்து ரூபா எங்க இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரியான புதிய நோட்டு வருவதற்காகத்தான் இந்த பழைய 500 ரூபா 1000 ரூபாயை வந்து செல்லாம ஆக்கியிருக்காங்க என்றெல்லாம் பேசினார்கள். ஆனா கடைசியில ரிசர்வ் வங்கி அதை மறுத்தது. அப்படிலாம் இல்லை, இது சும்மா ஒரு வதந்தியான செய்தி அப்படின்னு. இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு அறிவியலாளரே இப்படி சொல்லி இருப்பதன் மூலம் மீண்டும் அது விவாதத்துக்கு வந்திருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமும் இல்லை. முதல்ல அது கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத விட முதல்ல நடைமுறைக்கு அது சாத்தியமானு பார்த்தா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இருக்கிற சிஸ்டத்திலேயே வந்து எதையும் கண்டுபிடிக்க முடியல, பணம் எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத. இனி இதுல புதுசா ஒரு சிஸ்டம் வந்தாலும் அந்த சிஸ்டம் மிஸ்யூஸ் ஆகுமே தவிர அது வந்து தீர்வை நோக்கி போகாது. சிஸ்டம் மிஸ்யூஸ் ஆகும் அப்படின்றீங்க. சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஆட்சியை கலைக்கிறதுக்கு சதி நடக்குது அப்படின்னு தினகரன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆட்சியை கவிழ்க்க திமுக சதி செய்கிறதுன்றாரு. அதை மு.க. ஸ்டாலின் மறுக்கிறாரு. இது ஒரு செய்தி இருக்கு. ரஜினிகாந்தோட இலங்கை பயணம் ரத்து அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்றாரு. அதை வந்து அவர் இலங்கை போறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு மத்திய அமைச்சர் கேட்கிறாரு. இது போன்ற செய்திகளும் இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியை நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். வேற ஒரு சின்ன சந்தேகம் பத்ரிகிட்ட கேட்கணும், உங்ககிட்டையும் கேட்கணும். இந்த ஒபாமா கேருக்கு பதிலாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொண்டு வந்த நலவாழ்வு மசோதா நாடாளுமன்றத்தால தோற்கடிக்கப்பட்டிருக்குது. அதிபருடைய மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு செய்தி சொல்லுது. இல்ல, அது தோற்கடிக்கப்படல. அதை வந்து பாஸ் பண்றதுக்கு தேவையான ஆதரவு வாக்குகள் இல்ல. அதனால அது இன்னும் ஒரு உயிரோட இருக்கும். இப்போதைக்கு பாஸ் ஆகல, நிறைவேற்றப்படவில்லை. இல்ல, இது ஒரு என்ன எதுக்காக அதை பத்தி பேசலாம், மற்ற இந்த செய்திகள்லாம் தள்ளி வச்சுட்டு அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன்னா, ஆளுந்தரப்பு கொண்டு வந்த ஒரு விஷயம் தோத்து போச்சுன்னா இங்க நமக்கு வந்து அதோட குடி முழுகி போச்சு ஆட்சிக்கு அப்படின்ற நிலைமை. ஆனா அங்க இது போன்ற அவர் சொல்ற மாதிரி அதை உயிரோட வச்சிருந்து அடுத்தாப்புல முயற்சி பண்ணி இன்னும் இந்த 35 ஓட்டு குறையுதுன்னா 35 ஓட்டுகளை வென்றெடுத்து ஒரு காலகட்டத்துக்குள்ள அதை நிறைவேற்றிடலாம். அந்த மாதிரியான ஜனநாயக சூழல். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முதல்ல வந்து இது ட்ரம்புடைய திட்டம் இல்லை. இது இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அங்க வந்து நாடாளுமன்றம் அல்லது மக்கள் அந்த லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு, வித்தியாசம் இருக்கு.
இதை கொண்டு வரது வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் இது ஒரு பில்லாக கொண்டு வரப்படும். அதன் பிறகு இது வந்து செனட்லேயும் பாஸ் ஆகணும், அதற்கு வந்து அதிபர் ஒப்புதல் தரணும், அதன் பிறகு அது செயல்பாட்டுக்கு போகும். இப்போ திட்டத்தை கொண்டு வருது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில். அங்கே ரிப்பப்ளிகன் கட்சியிலேயே வந்து முதல்ல இந்த ஒரு திட்டத்துக்கு அதை ஒரு நபர் தான், அந்த பால் ரயன்கிறவர் தான் அதை முன்வைக்கிறார். அப்போ அவருக்கான ஒரு ஆதரவுங்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் அந்த ரிப்பப்ளிகன் கட்சியிலேயே இதை வேற ஒரு திசைக்கு இழுத்துட்டு போகணும்னு ஒரு குரூப் இருக்கு. ட்ரம்ப்புக்கு இதுல ஒரு சில ஐடியா இருக்கு, எதிர்கட்சியினருக்கு வேற ஐடியா இருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு கன்சென்சஸ் சொல்லுவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அதை வாக்கு அளித்து அதை வெற்றி பெற செய்வதற்கு தேவையான ஒன்றை கொண்டு வருவதற்கு அவர்கள் அதுல வந்து கொஞ்சம் ஏற்றலாம், இறக்கலாம், குறைக்கலாம், சேர்க்கலாம். அது உண்மையான லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு இங்க கேபினெட்டுங்கிறது முரட்டுத்தனமாக ஒன்றை வைக்கும், எல்லாம் வந்து விப்பு கொடுத்துருவாங்க, அவங்க மக்கு மாதிரி போய் ஓட்டடிச்சுட்டு வருவாங்களே தவிர. இன்னைக்கு ஆதாரம் எடுத்துங்களேன், ஏன் இதை எழுந்து ஒருவருமே இதை பத்தி பேசுறது இல்லைங்க? ஏன்னா இவர்கள் வந்து வெறும் பட்டன் அமுத்துற மிஷின். இவங்கள நிஜமாவே நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிக்க வச்சு உதைக்கணும் போல எனக்கு கோபம் வருது. இதனாலதான் நீ வெறும் மெஷினா, சிஸ்டம் பட்டன் அமுத்துற மெஷினா, அப்படி இருக்கு. சிஸ்டம் அப்படி இருக்கு. அதைத்தான் நம்ம தனி நபர்கள் மேல கோவப்படுறதுல பொருள் இருக்கா? இல்ல, நீங்க இதை எதிர்க்கணும் இல்லையா? எனக்கு ஒரு கருத்து இருக்கு, இது ஏன் இப்படி பண்றீங்க, இது எனக்கு ஒப்புதல் இல்லை இந்த ஒரு உங்களுடைய மசோதா மேலன்னு யாருமே பேசுறது இல்லை. எதிர்கட்சி ஒட்டுமொத்தமா எதிர்க்கும், ஆளுங்கட்சி ஒட்டுமொத்தமா பட்டன் அமுத்து, முடிஞ்சு போயிருச்சு. அது ஆட்சியை தீர்மானிக்கிறதே வந்து நாடாளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குது. நீங்க அதிபர் ஆட்சி முறை மாதிரி ஒரு ஆட்சி முறையோ அல்லது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மாதிரியான இரண்டு வேறு வேறு எக்ஸ்ட்ரீம்ல உண்டான தேர்வு முறையிலேயோ அரசாங்கம் இருந்து இந்த நீங்க சொன்ன ஜனநாயக நடைமுறைகள் எல்லாம் நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்ததுன்னா அந்த ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கலாம், ஒவ்வொரு நாளும் மெச்சூர் ஆகிட்டே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம சிஸ்டத்துல விப்பு மேலதான் எல்லா விப்பை நம்பி தான் எல்லாமே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸே விப்பை ஒழிக்கிறதா தானே இருக்கணும். அப்போ அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு நீங்க போகணும், வேண்டியதில்லை. ஏன் நீங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை தான் ஆட்சியை தீர்மானிச்சுக்கிட்டோம். ஆனால் மசோதாவை தீர்மானிக்கணுங்கிற அவசியம் இல்ல. மசோதா தோத்து போச்சுன்னா ஆட்சி நம்பிக்கை இழந்ததுன்னு சொல்லி வருவீங்கல்ல, வேண்டியதில்லை, அதை நகர்த்தலாம். இப்ப ஏன்னா உங்களுக்கு பிரிட்டன் எடுத்துங்க, பெரிய பெரிய ப்ராசஸ்க்குள்ள போறோம். நேரம் தயவு செய்து மன்னிக்கணும், நேரம் தாண்டி போயிட்டே இருக்கு. அதிபர் ஆட்சி முறையில கூட இப்ப ஒபாமா கேர்ல அதை அவர் கொண்டு வரும்போது வந்து அவங்க ஏற்கல, ஷட் டவுன் ஆச்சு, கவர்மெண்டே ஷட் டவுன் ஆச்சு, அரசு அலுவலகங்கள் இயங்கல, 10-15 நாளா இயங்காம அந்த நிதியை ஒதுக்குறதுக்கு பெரிய போராட்டம் நடத்தி கடைசியில அரசு அலுவலகங்கள் இயங்குறதுக்கு நிதி ஒதுக்குனாதான் முடியுங்கிற கண்டிஷன்ல தான் ஒதுக்கி அதை கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அங்க ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இங்க அரசு கொண்டு வர்ற மசோதாக்களை வந்து நாடாளுமன்றத்தில் எதிர்ப்புன்னா திருப்பி அதை கிடப்பில் போட்டுட்டு அவசர சட்டமா நிறைவேற்றக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே. அங்க அதிபராட்சி முறையில கூட இல்லாதது இந்த ஜனநாயக ஆட்சியில அவ்வளவு மோசமா இருக்குது, எக்ஸ்ட்ரீமா இருக்குது. பேசலாம், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. நாட்டில் அரசியல், தொழில், அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பொருளாதார முறைகேடுகள் நாட்டின் வளர்ச்சியையும் மதிப்பையும் சீர்குலைக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. வழக்கமாக அரசியல் அல்லாத வேறு துறைகளில் இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, உயர் மத்தியதர வர்க்கத்திலையும் சரி, அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய முறைகேடுகள், மோசடிகள் இதெல்லாம் பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அரசியல்வாதிகள் அனைத்து சீர்கேடுகளுக்கும் அரசியல்வாதிகள் காரணம் பேசுவாங்க, மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு, தொழில் துறையில மேல இருக்கக்கூடியவங்க, அரசு நிர்வாகத்துல மேல இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டு, இன்சூரன்ஸு, எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியவங்க, பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பொருளாதார முறைகேடுகளால ஈடுபட்டாங்கன்னா அது நாட்டின் வளர்ச்சியையும் மதிப்பையும், நாட்டின் மதிப்பையும் சீர்குலைக்குது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? நேர்மையான கருத்து, நல்ல கருத்து. ஏன்னா இந்த லோக்பால் இது போன்ற சட்டங்கள்லாம் வரணும் என்கிற அளவில் நாடு தழுவிய ஒரு பெரிய விவாதம் நடந்த நேரத்திலேயே இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம்.
அதாவது அரசியல்வாதியை தண்டிப்பதற்கு இங்கே வந்து பெரிய கவனம் இருக்கிறது. ஒரு அரசியல்வாதி குற்றம் இழைத்தால் அது தொடர்பான தண்டனைகள், வாத பிரதிவாதங்கள் வலுவா நடக்குது. ஆனால் அரசியல்வாதியை குற்றம் செய்வதற்கு வெறும் அரசியல்வாதி மட்டும் செய்ய முடியாது. இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறான்னா அமைச்சர் மட்டும் வந்து செய்ய முடியாது. அதுல வந்து ஒரு பெரிய அதிகார வர்க்கத்தினுடைய துணை இருக்குது. அந்த அதிகார வர்க்கத்தை எப்படி தண்டிக்கிறது, அதற்கு என்ன அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதி தேர்தலில் போட்டிடுறார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த தேர்தல் ஆணையம் வரையறுத்த தொகையை விட அதிகமாக செலவு செய்வதற்கு தனி தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பின்னால் இருக்காங்க. அவங்களை எப்படி தண்டிக்கிறது? நாம தினந்தோறும் அரசியல் துறையில நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி விவாதிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆமா, இப்ப வந்து தொழில்துறையில இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பொருளாதார முறைகேடு அப்படிங்கிறது இவர் பேசுறதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இன்னொன்னு, நம்ம பொருளாதார முறைகேடுகளில் ஈடுபடக்கூடியவர்களை ஒரு குற்றவாளிகளாக பார்க்கிற ஒரு பார்வை நம்ம கிட்ட இருக்காங்கிறதுல இருந்தே அதை தொடங்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. அது ஏதோ ஃப்ராடு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக கடந்து போறோமா எக்கனாமிக் ஃப்ராட்ஸ் மேல? அது ஒரு உண்மையான விஷயம்தான். உண்மையில வந்து அரசியல் முறைகேடுகளுக்கான காரணமே பொருளாதார முறைகேடு தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து யார் ஒரு அரசில் இருப்பவர்களை, அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்களை முறைகேட்டுக்கு தூண்டுகிறார்கள்னா அது பொருளாதார பின்னணி தான் அதுல இருக்கு. அது வந்து தகுதியற்றவர்களுக்கு ஏதோ ஒரு உரிமம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, உடனே போய் பைசா கொடு, தனக்கு சாதகமாக சட்டத்தை மாற்றி எழுது, பிறருக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வா, இல்லை நான் சட்டத்தை மீறி ஒரு செயலை செய்கிறேன் என்றால் அதை ஏமாற்றி மூடி மறை. இப்படி எதுக்கெடுத்தாலும் அங்க வந்து, ஏன்னா கடைசியா அதோடைய கரன்சி என்ன? நீங்கள் ஒரு முறைகேடை செய்ய வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு பணத்தை தரணும். அந்த பணத்தை தரணும்னா நான் வேறு வழியில அந்த பணத்தை சம்பாதிக்கணும். அப்ப அந்த பணம் சம்பாதிப்பதற்கு முறைகேட்டுக்கான வழிமுறைகள் இருந்ததற்கு பிறகுதான் நான் வந்து உங்களை வந்து அதை வளைக்க சொல்றேன். அப்படிதான் நான் வந்து ஒட்டுமொத்த கவர்னன்ஸ் செட்டப்பையே நான் வந்து மாற்றுவதற்கு காரணம் அடிப்படையில் அதன் மூலம் எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியுங்கிறதுனால தான். ஸோ பொருளாதார முறைகேடு தான் மிக மிக அடிப்படையாக இருக்கு. இந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாம் வந்து இதை சரிப்படுத்தணும். இவர் நீதிபதி வந்து ஒரு சில லிஸ்ட் கொடுத்திருக்காரு. நான் அதுக்கு கீழே இன்னொரு 10-15 சேர்க்க முடியும். இன்னும் ஆழமான எங்கெல்லாம் இந்த அநியாயம் நடந்திருக்கு, இது கடந்த 50-60 ஆண்டுகள்ல இது எப்படி வந்து விரிவாகி கொண்டே போகிறது, இது வந்து டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கு அரசல் புரசலாக பேசி டாக்குமெண்ட் பண்ணாத விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம சரிப்படுத்தலைன்னா நிச்சயமாக நாட்டின் வளர்ச்சி, மதிப்பை விட்டுருங்க, மதிப்பு 2ஆம் பட்சம். நீ வந்து உயர்ந்த நாடு அப்படின்னு இன்னொருத்தம் பேசுறது நமக்கு முக்கியமே இல்லை. நம்முடைய வளர்ச்சி மிக பெரிதாக பாதிக்கப்படுது, பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை. மக்கள் மிகவும் ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டியது போய் சேருவதா கிடையாது. செல்வம் வந்து ஒரு பக்கத்துல குமிக்கப்படுது, அதுவும் தரமற்ற நபர்களுக்கு அது போய் சேருது. உண்மையிலேயே ஒருவர் வந்து தன்னுடைய சுய முயற்சியினால பணம் சம்பாதிக்கிறது கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சட்ட முறைகளின்படி சம்பாதிச்சுட்டு போங்க, எனக்கு வந்து அதுல பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் தகுதியே இல்லாத, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் இந்த ஒரு ரெண்ட் சீக்கிங், நான் வந்து ஒரு இடத்துக்கு காவல்காரன், எனக்கு பைசா கொடுத்துட்டு அந்த பக்கமா போ அப்படின்னு சொல்லி முறைகேடாக பணம் சம்பாதிப்பவர்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறார்கள், மக்களுடைய வாழ்வை அழிக்கிறார்கள். மக்களுடைய வாழ்வை அழிக்கிறார்கள், நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறார்கள். ஆனா நம்ம மனநிலை என்னவாக இருக்குன்னா, பணம் என் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். பணம் நீங்க சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், பணம் வந்துடுச்சுன்னா நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், கரையெல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. பணம் சம்பாதிப்பதை ஒன்றே, குறுகிய காலத்துல செல்வந்தராகுவது ஒன்றே மனிதர்கள் முன்னால இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இலக்கு அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளுடைய மனநிலை இப்ப இதுல அடிப்படையில இப்ப அவர் சொல்லியிருக்கிறது, வங்கிகளில் கடனுதவி பெற்று திரும்ப செலுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபடுவதை மிக முக்கியமான முதன்மையான ஒரு விஷயமா வைக்கிறார் நீதிபதி. இப்ப வங்கிகள்ல கடன் பெற்றவர்கள்ட்ட இருந்து கடனை வந்து திருப்பி வாங்க வேண்டியது யாருடைய கடமை? வங்கிகளுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. ரகுராம் ராஜன் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கும்போது வங்கி அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசினார். அப்ப அவர் தெளிவா சொன்னார், நீங்க வந்து இந்த பண்டிக்கு லிப்ஸ்டிக் போட்டா அது வந்து அழகி ஆயிடும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அது.
அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே கொடுத்த கடனையே திருப்பி வாங்காம மீண்டும் அதே கம்பெனிக்கு கடன் கொடுத்து ஏற்கனவே வர வேண்டிய வட்டியை வரவு வைக்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகளை தான் அவர் அப்படி சொன்னார். இப்ப இதுதான் இங்க பிரச்சனை. அப்போ ஒரு தவறு நடக்கிறது என்றால் பொருளாதார ரீதியாக தவறு செய்வதுதான் இது போன்ற கார்ப்பரேட்டுகளின் கல்ச்சர், பெருமுதலாளிகளின் கல்ச்சர். யாருமே அதை செய்வாங்க. இப்போ செல்வந்தர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் தான் இதை செய்யறாங்க, இது போன்ற முறைகேடுகளை. அவங்கள்ட்ட இருந்து அதை மீட்க வேண்டிய இடத்துல இருக்கிற சிஸ்டம் அதை விடவும் மோசமான ஒரு முறைகேட்டை செய்யறது தான் இங்க பிரச்சனையே. இப்ப அந்த சிஸ்டமும் முறைகேடா இப்ப கிடக்குது பாருங்க. அவங்க முறைகேடு செய்யறாங்கிறது ஒண்ணு, அந்த முறைகேட்டுக்கு துணை போனது மட்டுமல்ல, இன்னும் மேலும் மேலும் முறைகேட்டுக்கு இந்த சிஸ்டம் பழகிட்டு இருக்குங்கிறது பெரிய ஆபத்து. ஷானவாஸ் சொல்றதுல இருந்து வரக்கூடிய அடுத்த கேள்வி, சிஸ்டத்துக்குள்ள அமைப்பு அனுமதிக்கக்கூடிய வழிமுறைகள்ல கடன்களை வந்து ரீபே பண்றது, கடன்களை திருப்பி செலுத்துறதுல இருக்கக்கூடிய கால அவகாசத்தை நீட்டிக்கிறது, தவணைகளில் சில மாற்றங்களை கொண்டு வர்றது போன்ற பல்வேறு சட்ட ரீதியான நடைமுறைகள் மூலமாக சில சலுகைகளை பெற முடியும். அது இல்லாம சட்ட விரோதமாக, அதாவது என்னுடைய கம்பெனி ஏன்னு நான் தொடங்கின கம்பெனி மூலமாக கடனை வாங்கிட்டு அதுல நான் இறக்குமதி செய்த பிளான்ட் அண்ட் மிஷினரி மற்ற விஷயங்களை வந்து என்னுடைய நண்பரான உங்க கம்பெனியில போட்டு அதை பண்றது அப்படின்னு சொல்லி மோசடியில போறது அப்படிங்கிறது மோசம். அந்த மாதிரி பண்றவங்கள நம்ம சொல்லலாம் பெருநிறுவனங்களுடைய மோசடின்னு சொல்லலாம். சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய சில சலுகைகளை கூட பெருநிறுவனங்களுடைய மோசடி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துற போக்கு அரசியல் துறையில இருக்கு. இல்லை, இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டியது வந்து ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு சில சட்டங்கள் இருக்கு. அதோடைய ஓட்டைகளை பயன்படுத்தி சிலர் எப்பவுமே வந்து லாபம் சம்பாதிக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு அமைப்பு என்ன செய்யணும்னா, தொடர்ந்து இந்த திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கணும். நீ அந்த ஓட்டையை பயன்படுத்திக்கிறாயா, நான் உடனே அதை போய் அடைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ப்ரோஆக்டிவாக இந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்கணும். அது இங்கே நடப்பதில்லை. ஏன் நம்ம வந்து அந்த எங்க அரசியல்வாதிகளை குற்றம் சொல்லணும்னா, இதுக்கென்று ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருக்கு கீழே ஒரு பெரிய அதிகாரிகளுடைய ஒரு குழு இருக்கு. அதை தவிர நேரடி அரசு டிபார்ட்மெண்ட் தவிர தனித்தனியான அமைப்புகள், இப்ப வந்து பங்குச்சந்தைனா செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு, இன்சூரன்ஸ்னா உங்களுக்கு IRDAன்னு ஒண்ணு இருக்கு. இவர்கள் எல்லோருடைய வேலையும் என்னவாக இருக்கணும்? இப்ப வங்கிகளே எடுத்துப்போம், ரிசர்வ் பேங்க் இருக்கு. வங்கிகள்ல வந்து ஹிஸ்டாரிக்கா வங்கி பணத்தை வந்து விதவிதமான விதங்கள்ல முகமூடி அணியாமல் கொள்ளையடிக்கிறவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல் தடவை உங்களை ஒரு 1000 கோடி வந்து கொடுத்து சுருட்டப்படுதுன்னு வச்சுப்போம். அந்த 1000 கோடி போறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதே வழியை பயன்படுத்தி அடுத்து 1000 கோடிகளாக போகிறது தான் எனக்கு பிரச்சனை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டைட்டன் பண்ணிக்கிட்டே போகணும் இல்லையா அந்த ரூலை? இதை வந்து திருகி அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்து அப்ப புதுசாக ஒரு ஓட்டை கண்டுபிடிப்பாங்க. இப்போ உடனே அதை அடைத்து அதை நீங்கள் தொடர்ந்து நீங்க சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு உங்க மேல நம்பிக்கை. அடைக்கிறதுக்கு பதிலாக பிரசிடென்ட்ஸாக அதை காட்டி பத்ரி வந்து 1000 கோடி வாங்கினாரு, அதே மாதிரி ஷானவாஸ் எனக்கு கொடு அப்படின்னு வந்து வங்கிகளை மிரட்டுவாரு, அவருக்கும் கொடுத்துருவாரு. அதன் பிறகு என்ன ஆகும்? அந்த வங்கிகளுடைய அந்த NPA நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகி அப்ப அதன் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்ப இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆயிடுது. அப்ப அவர்களுக்கு இன்னும் முதலீடு கொடுக்கணும், அது அதற்கான பணம் அரசிடம் இருக்காது, இப்படி எங்கேயோ போகுது. அது இதுக்கு எங்க உதாரணம் சொல்லலாம்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து அமெரிக்கா பல இடங்களுக்கு நம்ம உதாரணம் சொல்லும்போது அங்க என்ன பண்ணாங்கன்னா, சின்ன இன்ஃப்ராக்ஷன் இருந்தா கூட அதை உடனடியாக போய் அதை அடிச்சு நிறுத்துறதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு அங்க வந்து இந்த இன்சைடர் ட்ரேடிங், தகவல் பரிமாற்றம், இந்தியர்கள் 2 பேர், அதாவது இந்திய பெயருள்ள ஒரு இலங்கையர் ஒரு இந்தியர், ரஜத் குப்தா ராஜரத்னம், ஒண்ணுமில்லை, அவருடைய போர்டில் இருந்துகிட்டு சில தகவல்களை இவருக்கு போன் பண்ணி கசிய விடுறார். அதை வைத்துக்கொண்டு அவர் பங்குகளை வாங்குவது விற்பதை செய்யறார். இது வந்து ஒட்டு கேட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? ஒண்ணுமில்லை, நம்ம சின்ன விஷயம்னு நினைக்கிறதுக்கு அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை. அப்ப அந்த மாதிரி இங்க நடந்ததுன்னா, இவர்கள்லாம் வந்து அந்த ஊர்ல மிகப்பெரிய பெயர் பெற்றவர்கள், பல மில்லியன் டாலர், பல $100 மில்லியன் அளவுக்கு அவங்க வந்து பிசினஸ் பண்றவங்க. அதை பற்றி அந்த அட்டர்னி ஜெனரலுக்கு கவலை இல்லை. அவர்கள் மேல கடுமையான குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இங்க அப்படி நடந்திருக்கா? விஜய் மல்லையா ஓடி போறார்.
விஜய் மல்லையா ஓடி போறாரு, பல பலர் ஓடி போகாமலே இங்க இருந்துட்டு அங்கேயே இருக்காங்க. இருக்காங்க. அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற பல தகவல்களை சொல்லி அவர்களை சார்ந்தோர் பலவிதமாக பணம் ஈட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. சட்டத்துல ஓட்டை இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கணும்ல. இப்ப சட்டத்துல ஓட்டையை வந்து யார் பயன்படுத்துறாங்கிறதே அதுலதான் இவர் சொல்ற அந்த செல்வாக்கு மிகுந்த வந்து நம்ம போடணும். ஏற்கனவே கடன் பெற்ற ஒரு கல்வி கடன் பெற்ற ஒரு மாணவனோ, ஒரு தொழில் கடன் பெற்ற ஒரு சிறு குறு தொழிலாளரோ மீண்டும் போய் கடன் வாங்க முடியாது. ஆனா ஏற்கனவே கடன் பெற்ற ஒரு பெருநிறுவனம் மீண்டும் போய் கடன் வாங்க முடியுது, ஏதோ ஒரு ஓட்டையை பயன்படுத்தி. அப்ப அதுதான் அந்த செல்வாக்குன்னு அவரு குறிப்பிட்டு சொல்றதுக்கு பின்னாடி அவர் ஏன் அதை அழுத்தமா சொல்றாருன்னா அதுதான் விஷயம். நிச்சயமா அதுதான் நமக்கு கவனிக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா. அடுத்தது இது போன்ற முறைகேடுகள் அல்லது அத்துமீறல்களை தடுக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம பரவலாக நினைச்சிட்டு இருக்கிற பொதுநல வழக்குகள், அது வந்து சர்வரோக நிவாரணி அல்ல அப்படின்னு வழக்கறிஞர் அனுஜ் போவானியாவினுடைய பேட்டி ஒன்று தமிழ் ஹிந்துல வந்திருக்கு. அதுல ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இப்போ அந்த பொதுநல வழக்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட அரசு தன்னுடைய கையில் அதிகாரத்தை குவிப்பதற்கு சாதகமாக பல வழக்குகள் பொதுநல வழக்குகளாக வருது. அது அந்த பொதுநல வழக்கை வந்து முடிவுக்கு கொண்டு வராமலே அவ்வப்போது புதிய உத்தரவுகளை நீதிமன்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதன் மூலமாக அரசு கைக்கு அதிகாரம் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல ரொம்ப நீங்க படிச்ச உடனே தான் அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம் இருக்கு. அதுல அவர் சொல்றாரு, ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. யமுனா நதியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அதற்கு தீர்வு காண்பதற்குள் அந்த நதியின் கரையோரத்தில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற வேண்டும் என்று இன்னொரு முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கு தீர்வு காண்பதற்குள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று இன்னொரு வழக்கு. அதற்கு தீர்வு காண்பதற்குள் டெல்லியில் உள்ள ஆபத்தான தொழிற்சாலைகளை மூட வேண்டும் என்று இன்னொரு வழக்கு. அதற்கு தீர்வு காண்பதற்குள் டெல்லியில் உள்ள தெருவோர கடைகளை அகற்ற வேண்டும் என்று இன்னொரு வழக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கடைசியில் அதுல கிளைமேக்ஸ் என்னன்னா, இதுல எதுக்குமே இதுவரைக்கும் தீர்வு காணப்படலை அப்படின்னு முடிக்கிறார். இப்போ இதுல என்னன்னா, இது டோட்டலா இந்த அரசு சிஸ்டம் எந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் சீர்குலைந்து கிடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. இப்ப அப்பாவி ஒரு பாமரன் என்ன செய்யறான், இதுல வந்து பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறவன் பொறுத்து பார்த்துட்டு கடைசியா இந்த அரசை வந்து போராடி வேண்டுகோள் விடுத்து கோரிக்கை விடுத்து அமைச்சரை சந்திச்சு முதலமைச்சரை சந்திச்சு ஒன்றுக்கும் பயனில்லாத நிலையில தான் கடைசியா போய் ஒரு கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. நீங்களாவது கேளுங்க சார், ஒரு இது என்னன்னு கேளுங்க என்று நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பொதுநல வழக்கின் மூலம் இருக்குது. இப்ப அதுவும் கூட மிகப்பெரிய அளவுக்கு கேலி கூத்தா புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதன் மேலேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் பல முறை இந்த நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுங்க, விபத்து நடக்குது, அதுக்காகவாது மூடுங்க, உள்ளால மூடுறீங்களோ இல்லையா அது வேற விவாதம், ஆனா நெடுஞ்சாலைகள்லயாவது மூடுங்கன்னு சொல்லி பல முறை 6 மாதங்கள் கெடு கொடுத்தது. ஒவ்வொரு முறை கேட்கும் அரசாங்கம் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு பல முறை கொடுத்து கடைசியா உச்ச நீதிமன்றம் சொல்லுன்னா இனி கிடையாது, இனி கெடுவே கிடையாது, மூடுங்க அப்படின்னு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஷட்டரை மூடிட்டு பின்னாடி வந்து ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணி பின்னாடி விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நிலைமை மோசமாயிட்டு இருக்குது. அப்போ இப்போ இந்த பொதுநல வழக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாதாடினது போராடினது இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படிங்கிறத கடைசியில் வந்து திரும்ப அது தொடங்கின இடத்துல வந்து நிற்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த பொதுநல வழக்கு? இந்த மிக அருமையான பேட்டி. முதல்ல இதுல வந்து அவ்வளவு தகவல்கள் இருக்கு. ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ முதல் வேலை நான் போய் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எங்க ஆரம்பிக்கிறது? இதோடைய பிரச்சனையாக நான் பார்க்கறது வந்து நீதிமன்றங்கள் ஒரு தீர்வே இல்லை. ஏன்னா இதோடைய பிரச்சனை வந்து உண்மையிலேயே லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயில்யூர். தொடர்ந்து இந்த தொடர் தோல்விகள் ஒருத்தரை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து போய் நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது, எக்ஸப்ட் நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும், இதை செய் அப்படின்னு. இதை செய்யன்னு சொன்னா அதை கண்காணிப்பதற்கு கூட அவர்களிடம் ஒரு ஆள் பலம் இல்லாத காரணத்தினால நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க வந்து அதை செய்யாமலேயே போகலாம். அவங்கள்ட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துடலாம், செய்து விட்டோம்னு சொல்லிடலாம். ஜட்ஜு போய் பார்க்கவா போறாரு? அவங்களால பார்க்கவே முடியாதுங்கிற நிலைக்கு இது வந்து சேர்ந்துருச்சு. இதுல வேற சில விஷயங்களும் சொல்றாரு. ஒண்ணு வந்து பொதுநல வழக்கை தொடுத்தவர் ஒரு கட்டத்துல வேண்டாம் அப்படின்னு வித்ட்ரா பண்ணிக்க நினைச்சா கூட அது வித்ட்ரா பண்ண முடியாது. கோர்ட் வந்து இல்ல நீ வேணா போய்க்கோ, நாங்க இதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அமிக்கஸ் கியூரியன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு
அவங்க மாட்டுக்கு அந்த வழக்கை நடத்திக்கிட்டே போகலாம். அப்ப யாருக்காக இந்த வழக்கை நடத்துகிறார்கள்? இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கிறேன். ரெண்டாவது, இதுல பாதிக்கப்படுபவரின் குரலை கேட்பதற்கு தேவையே இல்லைங்கிறது திக்குன்னு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடம் ஒண்ணுல ஏதோ குடிசைகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க, இல்ல அங்க ஒரு தொழிற்சாலை இருக்கு, அதை தூக்கு அப்படின்னு நாங்க ஒரு வழக்கை தொடுத்தா, இங்க மாட்டுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கோம். நீங்க அவங்கள்ட்ட அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கவே வேண்டாம். அந்த தீஸ்தா வழக்கு அழகா உதாரணம் காட்டுறாரு. அது ஒரு 2-3 உதாரணம் காமிக்கிறாரு. அவங்க மாட்டுக்கு அரசுகிட்ட ஒரு முறையீடு பதில் சொல்லுங்க, மத்திய அரசு மாநில அரசு எல்லாருக்கும் ஒரு லெட்டர் ஒண்ணு போடு, அவங்க பேசணும். பட் நாங்க மாட்டுக்கு இதே வழக்கு நடத்திட்டு இருப்போம். இதுல உன்னுடைய ரோல் என்ன? நீ எதுக்காக இந்த வழக்கை கொண்டு வர? இதை விட தாண்டின இன்னொன்னு, சுவமோட்டோ அவங்க கோர்ட் நீங்க இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வருதா எடுத்துட்டு உடனே ஒரு இதை அனுப்பிச்சு விட்டுரு, எல்லாரும் நீ பதில் சொல்லு, நீ பதில் சொல்லு, நீ பதில் சொல்லு அப்படின்னு. அத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் எடுத்துக்கோம். உங்களுக்கு மின்னணு வாக்கு எந்திரத்தின் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உடனே ஒருத்தர் ஒரு வழக்கு போடுறாரு, இதுல இந்தியாவில் இருக்கிற யார் மேலே நான் நம்பிக்கை இல்லை, எனக்கு வெளிநாட்டிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ் இதை அனலைஸ் பண்ணி இது சரியா என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. அதுக்கெல்லாம் இப்ப அவசியம் இல்லை. உள்ளூர் தேர்வுகள் இருக்கு. நீங்க 100 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துட்டீங்கன்னா எல்லாமே சரியான வேட்புமனுவாகவும் இருந்துடுச்சுன்னா நீங்க வாக்குச்சீட்டுல தான் தேர்தல் ஆகணும். அது பிரச்சனை இல்லை. நாளைக்கு இன்னொரு மிஷின்ல நீங்க 500 பேர் போட்டா கூட அதை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு வாக்கியந்திரத்தை பண்ணிடலாம். பட் என்ன வேண்டுமானாலும் நம்ம ஒரு வழக்காக கொண்டு போறது. அவர் இந்த டிராபிக் ராமசாமி எல்லாம் உதாரணமா சொல்றாரு. அது ஏன் நம்ம இந்த ஒரு நிவாரணமாக பார்க்கிறோம்னா, நமக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ரூட் போயிடுது. உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்குமான ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கணும். அவரை நான் எப்ப வேணாலும் போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி அவர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு பார்த்து இதை சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கான எக்ஸிகியூட்டிவ் தீர்வு என்னங்கிறத பார்க்கணும். அது கட்டாயி போயிருது இல்லையா? அப்ப நான் ரொம்ப தாங்க முடியாம டிராபிக் ராமசாமியை கொண்டு போய் ஒரு பொதுநல வழக்கு போடுங்க, நான் அவரு ஜாலியா எழுதி போட்டுறாரு. அதான் சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பு தோல்வி அடையுது, நிர்வாகம் தோல்வி அடையுது, நீதிமன்றத்தை தான் நம்பி இருக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி மக்கள் போறாங்க. அதுலயும் எல்லாரும் போக முடியல. நீ நேரடியாக பாதிக்கப்படவில்லை என்றால் நீ ஏன் வழக்கு போட்ட அப்படின்னு வழக்கு போட முடியாதுங்கிற அபராதம் போடுறாங்க. அப்படிங்கும் போதுதான் இந்த பொதுநல வழக்குகள் நமக்கு வாராது வந்த மாமணி மாதிரி வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது. ஆனா இப்போ அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி இவர் விவரிக்கிறாரு. எந்த பக்கத்துல திரும்பினாலும் அவநம்பிக்கையே இருக்கிற மாதிரி இருக்கு. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில இருக்கிறோம். பொதுநல வழக்குகள் தொடர்பாக உங்களுடைய பொதுநல இப்ப இந்த பேனர் வைக்கிறது சம்பந்தமாவே பாருங்க, டிராபிக் ராமசாமி ஒரு மாதத்துக்கு ஒருக்காவது ஒரு செய்தியாவது நீங்க அதை தொடர்பா படிக்க முடியும். நான் பல முறை சொல்லிட்டேன், ஜட்ஜையா நீங்களும் சொல்லிட்டீங்க, ஆனா கார்பரேஷன் அது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. அப்போ நீதிமன்றத்திற்கும் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு தீர்வு கிடைக்காம என்ன பண்றாரு, நேரடி நடவடிக்கையில் இறங்குறாரு டிராபிக் ராமசாமி. போய் பேனரை அவரே கிழிக்கிறார். இப்போ மேல்வருவத்தூர்ல போய் பேனரை கிழிச்சதுனால தாக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு வயலன்ல போய் முடியுது கடைசியில. இப்போ ஒரு பப்ளிக் என்ன நிலைமையை சந்திக்க வேண்டியிருக்குது பாருங்க. சிஸ்டத்தோட போராடி, முதல்ல அரசாங்கத்தோட போராடி, அது நடக்கலன்னு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு டைரக்ஷன் கொடுத்து அதுவும் நடைமுறைக்கு வரலன்னா ஒரு பப்ளிக் நேரடியா இறங்கி அந்த குற்றத்தை தடுக்க வேண்டிய இடத்துக்கு போகும்போது பப்ளிக்கும் மோதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. அது நீதியை நிலைநாட்டுறதுக்கு, ஜஸ்டிஸை நிலைநாட்டுறதுக்கு விஜிலன்ஸ் அவசியம். பட் விஜிலண்டே ஜஸ்டிஸாக அது போயிடக்கூடாது அப்படிங்கிறதும் அது ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. ஆக நம்ம அவநம்பிக்கையை விடுத்துட்டு திருப்பி லெஜிஸ்லேச்சர் மேல நம்பிக்கை வைக்கிறதும் அவர்களை மாற்றுவதும் மட்டும்தான் இங்க சாத்தியம் நான் நினைக்கிறேன். இது லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ், மக்களாட்சியில மிக மிக முக்கியமானது லெஜிஸ்லேச்சர் தான். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் ரெஸ்பான்சிபிளாக நடந்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே தீர்க்க முடியும். அங்க திரும்ப நமக்கு முறை அங்கத்தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர நீதிமன்றத்தை ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயங்களுக்காக மட்டும் அணுகுவதும், மற்றபடி சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம்
டீச்சர் அவன் என்ன அடிச்சிட்டான்ட்டு அவங்கள்ட்ட போறதுங்கிறது வந்து சரியே கிடையாது. இந்த பொதுநல வழக்குகளால வந்து வழக்கமான வழக்குகள் வந்து தேங்கி கிடக்குது போகுது. அப்படின்னு சொல்றேன். இல்ல இல்ல அதுவே அவங்க ஒரு பெரிய அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இப்ப நீதிபதிகள் பெரும்பாலும் இந்த பொதுநல வழக்கை எரிச்சலா பார்க்கக்கூடியதையும் கருத்து சொல்லக்கூடியதையும் பார்க்கிறோம். நீங்க ஏன் வந்து ஏற்கனவே நாங்க பெரிய அழுத்தத்துல இருக்கிறோம், எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்துல வந்து நேரடியா நிக்கிறீங்க என்று வழக்கு தொடுத்தவரை சத்தம் போடக்கூடிய காட்சி. அபராதம் இதனால 10,000 ரூபாய் அபராதம். டிராபிக் ராமசாமியே பலமுறை அபராதம் வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த பொதுநல வழக்குகள் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகின்றனவோங்கிற சந்தேகத்தை பிறகு எக்ஸிக்யூட் ஆகலைங்கிறதா பிரச்சனை. இப்ப ஏற்கனவே ஆகலைன்னு அங்கே போனா அங்கிருந்து திரும்ப ஆகல. இப்போ சகாயம் விஷயத்துல பாருங்க, நீதிமன்றம் பலமுறை வந்து சொல்லி நாங்க இதை கண்காணிக்கிறோம், நீங்க பண்ணணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு கொடுத்து சகாயம் திரும்ப அது என்னவா நிக்குது, அப்படிதான் நிக்குது. அது அது ஒன்றும் பெரிய அதுல ஒரு சேஞ்சும் வரல. நீதிமன்றத்தால கண்காணிக்க முடியும், குட்ட முடியும், சொல்ல முடியும். ஆனா எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறவங்க தானே தவற மீண்டும் மீண்டும் செய்யறாங்க. இந்த பேட்டில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, ஆனா விரிவாக பேச முடியல. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.